கமலஹாசன் வந்துட்டு ஒரு முழு நேர அரசியல்வாதியாக செயல்படக்கூடிய தகுதி இருக்கா? தகுதி இருக்குது. ஆனால் அது செயல்பட்டாரா? அவர் எப்படி அணுகுனாரா தன்னுடைய கட்சியை? ஏன் தன்னுடைய கட்சியினுடைய மீட்டிங்லேயே வந்து இது என்னுடைய கட்சின்னு சொன்னாலே, பொதுவாக ஒரு சில தலைவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்கன்னா, அதாவது தான் நிறுவன கட்சி வந்து தன்னுடைய கட்சின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு வந்துட்டு அரசியலில் ஒர்க் அவுட்டே ஆகாது. அது அரசியலுமே கிடையாது. மக்களுக்கான அரசியல் எடுக்கிறவங்க வந்துட்டு அது மக்களுக்கான கட்சி. அது வந்து எல்லோருக்குமான கட்சி. ஒரு ஜனநாயகத்துவம் ஒரு கட்சியில் இருந்தால் மட்டும் தான் அது கட்சியாகவே பாவிக்கப்படும். அப்படிங்கிறதால அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்புறம் பல பேர் அந்த கட்சி விட்டு விலகி திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இப்படியாக அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருந்தாலுமே கூட நம்ம வந்து கமலை வந்துட்டு பல்வேறு இடங்களில் பல திடமான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக பார்த்துருக்கோம். சமீபத்தில் ஒரு விவகாரம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும். கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. தக் லைஃப் வந்து அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன், அவர் சொந்தமாக பணம் போட்டு எடுத்த ஒரு படம். கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னமும் கமலஹாசன் அவர்களும் இணைஞ்சி பயணிக்கிறாங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கமலுமே வந்துட்டு ஒரு பெரிய